ஹாய் மக்களே, மார்னிங். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து தை அமாவாசை. ஸோ தை அமாவாசை வந்து இந்த 2025 இயரில் வர அமாவாசை. ஸோ இட்ஸ் அ மஸ்ட். நம்ம வந்து டெம்பிளுக்கு போய் அந்த தர்ப்பணை அந்த ரிச்சுவல் தான் நம்ம செஞ்சு ஆகணும்ன்ட்டு ஒரு ஐதீகம். ஓகே, ஸோ காலையை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்பாவையும் வந்து ரெடியாக சொல்லிட்டு இப்போ டெம்பிளுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன். நிறைய பேர்த்துக்கு வந்து ஆமாம்ல, அமாவாசைக்கு என்னமோ செய்வாங்கல்ல, என்னன்னு தெரியல, தர்ப்பணை முன்ன பின்ன நான் செஞ்சதில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, alright, I'm going to get ready now. ஸோ இந்த வாட்டி தாய் அமாவாசைக்கு உங்களையும் சேர்த்து நான் தர்ப்பணைக்கு டெம்பிள் கூட்டிகிட்டு போக போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, alright, இப்போ நம்ம ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாம்பூலம் தட்டில் வந்து தர்ப்பணைக்கு வாங்கின ஜாமான் எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அது உங்கள் விருப்பம், என்ன காய்கறி நீங்கள் வாங்க போகிறீங்கன்ட்டு. அரிசி, பருப்பு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். மறக்காமல் வீட்டிலேருந்து வேஷ்டி எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் தர்ப்பணை வந்து நம்ம வீட்டில் ஆம்பளை ஆளுங்க தான் செய்வாங்க. அவங்க வந்து வேஷ்டி காட்டிட்டு தான் வந்து கோயிலில் வந்து அங்கே தர்ப்பணை செய்ய உட்காருவாங்க. ஸோ மறக்காமல் வேஷ்டி எடுத்துகிட்டு போயிருங்க. வருஷத்தில் வர 3 அமாவாசை வெரி இம்பார்ட்டன்ட் அமாவாசை. தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை. இறந்து போனவங்க பெரியவங்களுக்கு நம்ம திதி செய்ய விட்டுருந்தா கூட இந்த 3 அமாவாசையில் செய்கிற திதி வந்து எல்லா திதிக்கும் சேர்த்து ஒரு சமமான ஒரு தர்ப்பணையாக அவங்களுக்கு போய் வந்து சேரும் தான் இவரோட பிலீஃப். ஓகே, ஸோ டெம்பிளுக்கு வந்தாச்சு. யூஸ்வலாக வந்து பிண்டம் வச்சு தான் அவங்க வந்து தர்ப்பணை செய்வாங்க. வீட்டில் இறந்தவங்க எல்லா பேரும் நம்ம சொல்லிட்டு நம்ம அந்த பிண்டத்தை வைப்போம். தெரிஞ்ச பேர் தெரியாத பேர் ஒரு பரம்பரைக்கு சேர்த்து தான் அந்த பிண்டத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி அந்த ரிச்சுவல் அவங்க செய்வாங்க. காசியில் தர்ப்பணை செஞ்ச என்ன பலனோ பலனை நம்ம இங்கேயே செஞ்சு நம்ம அனுப்புறோன்ட்டு நம்ம அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஒருவேளை அமாவாசை அன்னைக்கு உங்களால் வந்து தர்ப்பணை செய்ய முடியலன்னா உங்களால் முடிஞ்ச சில தான தர்மம் வந்து அமாவாசை அன்னைக்கு பண்ணீங்கன்னா அந்த பலனை வந்து அதை போய் கொண்டு போய் சேரும். ஓகே, நம்ம தர்ப்பணம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு மேலே போய் வந்து சிவனுக்கு வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு அப்புறம் வந்து 3 வாட்டி சுட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இறந்தவங்க பேரை வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் வந்து தான் நம்ம வீட்டுக்கு வந்து படையலுக்கு போட வேண்டிய ஜாமான்லாம் வந்து சீக்கிரமாக குக் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு விளக்கு வச்சு ஃபோட்டோஸ் நான் வைக்கல. ஃபோட்டோஸ் இருக்குங்க, வைங்க. ஃபோட்டோஸ் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு வாழையில போட்டு ஒரு படையல் மாதிரி போட்டு நீங்கள் சாம்பான் போட்டு அந்த படையல் சாப்பாடு வந்து கொஞ்சம் காக்காய்க்கு வச்சுட்டு நீங்களும் வந்து சாப்பிட்றலாம். ஸோ இதுதான் எங்களோட அமாவாசை ப்ராக்டிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டாஷ் vlog லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.